டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல சில அறிகுறிகள் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நம்ம உடல்ல முக்கியமாக இன்டெஸ்டைன் குடல் பகுதியில கழிவுகள் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைய காலகட்டத்துல டெய்லியுமே மலச்சிக்கலை ஃபேஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. மலச்சிக்கல் தொந்தரவோட சேர்ந்து குடல் பகுதியில் நிறைய கழிவுகள் சேர்றது நமக்கு தெரியும். நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவு, அதுவும் முக்கியமாக இன்னைக்கு அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றோம். ஸோ ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி துரித உணவுகள் நம்ம நேரம் கடந்து சாப்பிட்றதோ, தேவைக்கு இல்லாம சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம்னா கழிவுகள் நிறைய சேரதான் ஆரம்பிக்கும். அப்படி குடல் நமக்கு சுத்தமா இல்லைங்க, உங்க குடல் பகுதியில நிறைய கழிவுகள் இருக்குன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரியும். அந்த அறிகுறிகள் இருந்தா உடனே நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றுறதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன அறிகுறிகள் தெரியும்னா, கொஞ்ச நாளாவே எனக்கு முகம் பொலிவாகவே இல்லைங்க. திடீர்னு ஒரு பிளாக் ஷேட் அடிச்ச மாதிரி இருக்கு. கண்ணுக்கு கீழே கருவளையம் தெரியுது. முகத்துல பார்த்தோம்னா மேல ரொம்ப லேசா ஒரு லேயர் படிஞ்ச மாதிரி இருக்கும். இப்ப பாலுக்கு மேல நம்ம சூடு பண்ணி வச்சிட்டோம்னா உடனே மேல லேசா ஒரு ஆடை படிகிற மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு மேல லேசா தெரியும். இது மெலஸ்மா மங்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஃபீல் இருந்திருக்கும். அதே மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளையம் தெரியறத பார்க்கலாம். திடீர்னு ஸ்கின் ட்ரை ஆகும். இதுதான் முக்கியமான ஒரு ரீசன். ரொம்ப பார்த்தோம்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறத நம்ம பார்க்குறோம். அதாவது வறண்ட சருமம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அடுத்தது நகங்கள்ல அடிக்கடி சொத்தை ஏற்படுதுங்க. இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். நகங்கள்ல ஏதாவது ஒரு பக்கம் கருமை நிறத்துல ஒரு சின்ன டாட் மாதிரி கருப்பா இருந்துகிட்டே இருக்கு. நகம் வளர்ந்தாலும் அந்த இடத்துல அது இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. நகத்தோட கலர் சேஞ்ச் ஆகுது. டார்க்கா மஞ்சள் நிறத்துல மாறுறதோ, நகத்துல ஒரு கருமை நிறம் நீட்டா ஒரு கோடுங்க, கை விரல்லையோ கால் கட்டை விரல்கள்ல பெரும்பாலும் இந்த பிரச்சனையை நம்ம பாக்குறோம். ஷேப் மாறுறது, ஷேப் அப்படின்னு சொல்லும்போது நல்ல பல்ஜாய் வர்றதோ, இல்ல பிளாட்டா ஆன மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு குழி விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க நகம், இல்ல நல்ல டார்க் மஞ்சள் நிறத்துல எனக்கு நகங்கள் மாறுது அப்படின்னா குடல் பகுதியில கழிவுகள் இருக்கு, இல்ல இன்டர்னல் ஆர்கன்ல நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். கல்லீரலோ சிறுநீரகங்களோ பாதிப்புக்கு உள்ளாகலாம்ன்றதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து முக்கியமாக நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுங்க. காரணமே தெரியல, ஹேர் ஃபால் நிறைய ஆகுது. ஏன்னா இது குடல் பகுதியில நமக்கு அப்சார்ப்ஷன் சரியா இருக்கணும். இந்த ஹேர் ஃபால்காக நிறைய பேர் பண்ற தவறு, நம்ம ஃபுட்டு நல்லா தான் எடுத்துப்போம். ஹேருக்கான அயனோ இல்ல கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் தேடி தேடி பார்த்து சாப்பிடுவோம். அப்சார்ப்ஷன் நடக்கலைன்னா என்ன ஆகும், உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உறிஞ்சப்படலைன்னா என்ன ஆகும்னா நமக்கு நிறைய சத்து குறைபாடு ஏற்படும். குடல் பகுதியில நம்ம பிரச்சனையை வச்சுக்கிட்டு உடல் முழுவதுமே நமக்கு சத்து இல்லை, முடி கொட்டுதுன்னா இதுதான் பிரச்சனை. அப்போ குடல் சுத்தம் அப்படின்றது ஆரோக்கியமாக நம்ம பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கு அடுத்து சில சிம்டம்ஸ் என்ன தெரியும்னு பார்த்தோம்னா, திடீர்னு கண்கள் இருட்டுற மாதிரி இருக்கும். நார்மலா தாங்க நான் உட்கார்ந்துருக்கேன், திடீர்னு கருப்பா வர மாதிரி இருக்கு, ஒரு சின்ன தலை சுத்தல் வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கும். உணவு சாப்பிட்டா சரியா செரிமானம் ஆகாத மாதிரியான ஒரு கண்டிஷன், இல்ல அடிக்கடி மலச்சிக்கல் 2 நாட்களுக்கு ஒரு முறை 3 நாட்களுக்கு ஒரு முறை தான் நான் மலத்தை வெளியேற்றுறேன். அடுத்து முக்கியமா இன்னொரு சிம்டம் என்னன்னா, கால் பாதங்கள்ல அடிக்கடி வெடிப்பு ஏற்படுறது நம்ம பார்க்கிறோம். இந்த ட்ரை ஸ்கின்னோட சேர்ந்து கால் பாதங்கள்ல நிறைய வெடிப்பு ஏற்படுறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப வெடிப்பு ஏற்படுது அப்படின்னா உள்ளங்கையிலையோ இல்ல உள்ளங்காலையோ நமக்கு வெடிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ குடல் பகுதியில் பிரச்சனைகள் இருந்தா நிச்சயமாக நமக்கு என்ன ஆகுது, உடல்ல இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தெரிஞ்சுதுன்னா சரி நமக்கு குடல் பகுதியில அசுத்தங்கள் இருக்கு, இதை நம்ம கிளியர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தண்ணி வரக்கூடிய ஒரு டேப்ல தொடர்ந்து தண்ணி போய்கிட்டே இருக்கு வருஷ கணக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, டேப்புக்கு உள்ள நிறைய டஸ்ட் இருக்கும். அதுல அந்த உப்பு நீரா இருந்துச்சுன்னா இன்னும் நிறையவே படிஞ்சிருக்கும், பார்த்திருப்போம். அப்ப தண்ணியோட ஃப்ளோ நமக்கு குறைஞ்சிரும். இதே மாதிரிதான் நம்மளுடைய குடல் பகுதியிலயும் சரி, ஆர்ட்ரிஸ்லயும் சரி, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு டைஜஷன் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கொழுப்பு, சரிங்களா, கொழுப்போ இல்ல தேவையற்ற நமக்கு டாக்ஸின்ஸோ உள்ள படிய ஆரம்பிச்சதுன்னா அடுத்தடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படின்றது அப்சார்ப்ஷன் நடக்காது. அப்போ குடல் பகுதி சுத்தமாக இருக்கணும், சாப்பிடக்கூடிய உணவு நல்லா உறிஞ்சப்பட்டு நமக்கு ஆரோக்கியமான ஒரு உடல் நிலை கிடைக்கணும்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திருப்போம், புங்கம் பூ அப்படின்ட்டு, புங்க மரம்.
நல்ல நிழல் தரக்கூடிய ஒரு மரம். சித்த மருத்துவத்துல நிறைய மருந்துகள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ, வயிற்றுப்பகுதியில சின்ன சின்னதா வார்ம் இன்ஃபெஸ்டேஷன் இருக்குன்னா அதற்கான மருந்துகளும் இதுல இருந்து செய்யப்படுது. அப்படி செய்யக்கூடிய புங்கம் பூ சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. இந்த மருந்தை எதற்காக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கு புங்கம் பூ சூரணம் நமக்கு பயன்படுது. இந்த புங்கம் பூ சூரணம் என்னன்னா, அந்த பூக்களை நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிடணும். இதனால சில மூலிகைகள், முக்கியமாக நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுற மாதிரியான மூலிகைகள் இதுல சேருது. நில அவாரை, பிஞ்சு கடுக்காய் இதுல சேருது, தாண்டிக்காய் சேருது, நெல்லிக்காய் இதனோட சேருது, திப்பிலி மூலம் சேருது, இண்டு, அக்ரஹாரம், அதிவிடயம், இந்த மூலிகைகள் சேர்ந்து செய்யக்கூடியதுதான் புங்கம் பூ சூரணம் அப்படின்னு சொல்றோம். இந்த சூரண மருந்தை காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். உணவுக்கு முன் நம்ம இத ஒரு 5 கிராம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி இதை குடிக்கும்போது குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள், கழிவுகள் இது வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்ததாக, உணவில் ரொம்ப சிறந்த முறையில நம்ம ஒரு உணவு காய்கறிகள் மூலமாக இது சரி செய்யணும் அப்படின்னா, வாழைத்தண்டு சாறு பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக வாழைத்தண்டு சாறு நிறைய பேர் நம்ம குடல் பகுதியை சுத்தம் பண்றதுக்கோ, இல்ல சிறுநீரகங்கள் இருக்கக்கூடிய கற்களை கரைக்கவோ நம்ம பயன்படுத்துறோம். வாழைத்தண்டு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துடணும். இதனோட கொஞ்சமா எலுமிச்சை சாறு கலந்துக்கணும். இதுல கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி சேர்க்கணும். வாழைத்தண்டு சாறு ஒரு 5-6 துளிகள் எலுமிச்சை சாறு சேர்க்கணும். சீரகத்தூள் இதுல சேர்த்து கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி நம்ம இதை டெய்லியுமே ஒரு 10-20 நாட்களுக்கு தொடர்ந்து எம்டி ஸ்டொமக்ல குடிச்சு பாருங்க. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் போகும், கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் பிரஷர் நார்மல் ஆகும். ஏன் சுகர் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்டுக்கலாம், வெயிட் லாஸ் ஆகும். இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. ஏன்னா நம்ம அதுல எலுமிச்சை சாரும் சீரக பொடியும் நம்ம சேர்த்திருக்கிறோம். அது சரியாகணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளும் நம்ம வெளியேற்றப்படுறது நமக்கு நல்லாவே தெரியும். பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை ஃபிஸ்டுலா இருக்கா, இதை சரி செய்யணும்னாலும் இதை பயன்படுத்தலாம். ஸோ வாழைத்தண்டு சாரை குடிச்சிட்டு புங்கம் பூ சூரணம் அப்படின்ற மருந்தை நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே குடல் கழிவுகள் வெளியேறி உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஒருவேளை இந்த புங்கம் பூ சூரணம்லாம் எனக்கு கிடைக்கலங்க, தேடி பார்த்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க. நிறைய இடங்கள்ல கிடைக்கும், சில இடங்கள்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதற்கு மாற்றா இன்னும் ஒரு மருந்து சொல்றேன். அது மகா திரிபலாதி சூரணம் அப்படின்னு இருக்கும். சாதாரண திரிபலா சூரணத்தை விட மகா திரிபலாதி சூரணம் அப்படின்னு சொல்ற மருந்து அது பாவனை செய்து கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தா இருக்கும். ஸோ அதுல சில மூலிகை சாறுகள், சாதாரண திரிபலா சூரணத்துல சில மூலிகை சாறுகள் சேர்த்து செய்யக்கூடியது. இதையுமே நான் சொன்ன மாதிரி வெந்நீர்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை குடிச்சோம்னா குடல் பகுதியில் பேதியெல்லாம் ஆகாது. ஐயோ இது சாப்பிட்டு பேதி மருந்து ஆயிட போகுது, நம்ம ஆஃபீஸ்க்குலாம் போனோமே நீங்க பயப்பட வேண்டாம். இதை சாப்பிட்டோம்னா குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டும் வெளியேறும், மலச்சிக்கல் நமக்கு குணமாகும். ஸோ அப்சார்ப்ஷன் கரெக்டாக நடந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் கரெக்டாக இருந்து வயதிற்கேற்ற மாதிரியான ஒரு growth நமக்கு இருக்கணும்னா குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்க, நிச்சயமாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.